இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த காலெலாம் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருமானு பார்த்தேன். மாட்டிச்சு எனக்கு. அதில் வந்து நல்லா நான் சொன்னேன் நிக்கில் தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார், அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக சந்தோஷம் எனக்கு. நின்றுறீங்க, உட்காருங்க, இங்கே பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கன்னு வர நீ எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி ரொம்ப சந்தோஷம். ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா கலை உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் அவள் தான். ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு மாற்றுவார். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல, இல்லை இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள். இந்த வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அந்த படம் மியூசிக் ஜஸ்ட் கிஃப்டாக இருக்கணும், சரி, சவுண்டு வந்து பெரிய முக்கியமான பங்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ டெலிகேட் நான் கேள்விகள் கேட்க தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ, இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், நீ வேற எதுவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டுருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச்ங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது. அதனால் அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடுறோம். ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, ஒரு சிறந்த இயக்குனர், வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் அசம்பப்ப எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார். கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், இதில் வந்து கடுமையாக பேசுவதும் சரி, கடுமையாக நடந்து கொள்வதும் சரி, அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்ற வெரி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார்.